வணக்கம் நண்பர்களே, நீங்கள் அனைவரும் சுகமாக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மாதிரி சுகத்தையும் நலத்தையும் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் தெய்வ சிந்தனையுடன் நேர்மையுடன் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயத்தோடு நிற்க வேண்டும் என்று வேதங்கள் குறிக்கின்றது. அப்படி நாம் சுகமாக இருப்பதற்கும் அனைவரும் உலகத்தில் வாழ்க்கையில் வளத்துடன் இருப்பதற்கும் நாம் ஒரு சின்ன ப்ரேயரோட இந்த வார பலனை ஸ்டார்ட் பண்ணுவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனை சரணடைந்து அவன் தாளினாலே நாம் அனைத்து விதமான வெற்றியும் வாழ்க்கையினை வளத்தையும் பெறுவோமாக. வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் மேஷராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும், இதுநாள் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சூரியன் விலகி 9ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே செல்வதும் புதனுடன் சேர்ந்து செல்வதனாலும் பல விதத்திலும் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியினுடைய நேரடி பார்வையில் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் நார்மலாக கலத்திரத்திலே ஒரு பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு உடம்புகள் சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வையானது தொழில் ஸ்தானமான துலா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறது. லாபஸ்தின் அதிபதியான செவ்வாய் அவர் மேலே பார்ப்பதனாலே தொழிலிலே லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 4ஆம் இடம் அப்படிங்கிற மண் மனை வாகன யோகங்களிலே மாற்றங்கள் வருவதற்கும் ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. திடீர் செலவுகள் வந்தாலும் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுத்துருவார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே தனம் அப்படிங்கிற லாபத்திலே ஸ்தாபனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சகோதரர்கள் மூலியமாக ஒற்றுமைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் ஆடை ஆபரணங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுக்கும். அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சிலருக்கு வயிற்றுக்கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும். அந்த அஷ்டமம் அப்படிங்கிறது கொஞ்சம் எப்பவுமே வேலை பண்ணும், கொஞ்சம் டயர்ட்னஸ் கொடுக்கும், ஊக்கமின்மைன்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும். 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் புதன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையும். சூரியன் 9ல் போய் உட்கார்ந்துன்னா கொஞ்சம் தேவையில்லாத பயங்களையும் கொடுப்பான். சனி சூரிய பார்வை, அதனால் கொஞ்சம் பயங்கள் உண்டு. நான் செய்கிற காரியம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது செக் பண்ணி அதுக்கப்புறம் செய்யக்கூடிய செயல்கள் செயல்பாட்டு திறன்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதனாலே லாபங்கள் பரவதம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல விதத்திலும் நீங்கள் யோசித்து காரியங்கள் செய்தீர்களான நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். தடாபுடான்னு எல்லா காரியம் செய்ய சொல்லும். கொஞ்சம் அடக்கி வாசிக்கினா நல்லது. திங்க் பிக் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ரூலாக கொடுக்கும். உங்கள் உடம்பு நிலையிலும் கொஞ்சம் சிக்னஸ் கொடுக்கும். குருவின் பார்வையினாலே இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். குருவே 6ஆம் இடத்துல இருக்குன்னா துயரம்னு சொல்லுவோம். கொஞ்சம் எப்பவுமே அவ்வளோ நல்லது இல்லை. ஆனால் உங்களுக்கு பாதகாதிபதி மறைஞ்சிருந்தால் நல்லது. உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் தான் குரு. அதனால் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடலாம். செயல்பாடுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும். குழந்தைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க. திருமண தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிதாக வீட்டில் விசேஷ விருந்துகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால ஒரு நல்ல மெஜஸ்டிக் லுக் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாசனாதி திரவியங்கள் எல்லாம் நிறைய பூசிக்கொள்வது, நிறைய ட்ரிம்மாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சீனாக இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது. அஜ ஏகாதசி என்ற ஏகாதசி 17ஆம் தேதி இருக்குது. அன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் விஷ்ணுவை வழிபடுவது
உங்களுக்கு ரொம்ப நல்லது. 16ஆம் தேதி சுக்கிரனின் ஜெயந்தி, சுக்கிரனின் பிறந்தநாள் அன்று அவசியம் பெண் குழந்தைகளுக்கு உங்களாலான உபகாரங்களை செய்வது, அவங்களுக்கு எதாவது காசு கொடுத்து பண்ணுறது, அவர்களை மகிழ்விப்பதற்காக ஸ்வீட்லாம் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பலனாக மாறும். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சியும் நலமும் உண்டாகும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.